வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம காஜா எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கொக்கிக்கு மாதிரி தான் நம்ம 2 நூலை வந்து விட்டோம்னா நம்ம 4 நூலாக வந்துடும். இந்த 4 நூலில் 2 நூலை வந்து முடிச்சு போட்டுக்குங்க. 2 நூலை வந்து இடையில இது மாதிரி விட்டுக்குங்க. நம்ம எம்மிங் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். இப்போ வந்து காஜா எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். 4 நூலாக இருக்குது. இப்போ பாதி வந்து 2 நூல் முடிச்சு போட்டேன், பகுதி வந்து இப்படி இடையில விட்டுக்குங்க. இப்போ வந்து காஜா எடுக்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இப்போ அடியில் விட்டுருங்க. ஏன்னா முடிச்சிருக்கனால அடியில் விட்டுருங்க. இங்கே இருங்க, இந்த சைடு காஜா வெட்டி வச்சுருக்கேன். இது மாதிரி உருவி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது மட்டும் அது மாதிரி எடுத்துட்டு, அடுத்தது வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம இது மாதிரி துணியை இது மாதிரி பண்ணிக்கோங்க. இது மாதிரி விட்டுக்குங்க. அடுத்தது வந்து என்ன செய்கிறோம்னா, திருப்பியும் விட்டு அள்ளு போடுறோம். இப்படி 2 அள்ளு போட்டுக்குங்க. இப்படி பக்கத்தில் பக்கத்தில் அழகாக பக்கத்தில் பக்கத்தில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்க நீட்டாக இருக்கும், நல்லா கவர் ஆயிரும். நம்ம இப்படி விரலை வந்து உள்ளார விட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஊசி விடும்போது கரெக்டாக இருக்கும். இப்படி இது மாதிரி பண்ணிக்கோங்க. விரலை வந்து இது மாதிரி உள்ளார விட்டுக்குங்க. விட்டுட்டிங்கன்னா இப்படி கீழே இருக்க துணியையும் மேலே இருக்க துணியையும் சேர்த்து இது மாதிரி விடுங்க. இது மாதிரி நெருக்க பக்கத்தில் பக்கத்தில் போடுறப்ப பார்க்க நமக்கு நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். இது மாதிரி ஃபுல்லாக பக்கத்தில் பக்கத்தில் வச்சு இப்படி நீட்டாக கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும். அதாவது பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பட்டனை வந்து இது மாதிரி இப்படி விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக கொஞ்சம் ஃபிட்டிங்காக கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், அது கழடாமல் இருக்கும். அப்படி சப்போஸ் கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பட்டனை வச்சுட்டு, இப்போ கொஞ்சம் ஒரு நூல் லூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக வந்து அள்ளு போடுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணணும் பட்டனை போட்டு. இப்போ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த கீழே வந்து இது மாதிரி கொஞ்சம் துணியை வந்து நெருக்கிக்கணும். நெருக்கிறப்ப நமக்கு கரெக்டாக வந்துடும். துணியை கொஞ்சம் டைட் பண்ணுறோம். இது மாதிரி போடுறோம், அள்ளு போடுறோம். இந்த இடத்துல வந்து அள்ளு போடுறோம். அள்ளு போட்டு டைட் பண்ணுறோம் நூலை. துணியை வந்து இது மாதிரி டைட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வந்துடும். இந்த இடத்துல தான் நம்ம இப்போ லாஸ்ட்டாக டெஸ்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல தான் நம்ம டைட் பண்ணுறோம். அதாவது துணி வந்து அகலமாக இருக்குது அந்தனால நம்ம வந்து இந்த இடத்துல கீழே வந்து டைட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பண்ணிவிட்டு கீழே விடுங்க. விட்டுட்டு பின்னாடி திருப்பி இங்கே வந்து அள்ளு போடுறோம். அள்ளு போட்டு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும்.